கர்த்தரின் மேய்ப்பரின் சபை கோடம்பாக்கம். லார்ட்ஸ்மி ஷெஃபர்ட் சர்ச் இன் கோடம்பாக்கம். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கின்றேன். இயேசுவே, 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 நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த நாட்களிலே பார்த்த அந்த வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வதற்கு முன்பாக நம்ம ஆதாரமாய் ஒரு வசனத்தை வாசித்தும் 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தில் என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்க. 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரத்தின் 17வது 18வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தரு ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. ஒழுங்கா வாசிங்க பார்க்கலாம். கரெக்டா? கர்த்தரோ ஆவியானவர், ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அடுத்த வசனம் வாசிங்க. நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிற. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. நம் விடுதலை அற்றவர்களாய் துதித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. தேவனை தேட வேண்டும் என்று இருதயம் சொன்ன போதிலும் என் சிந்தனைகள் புறம்பாய் இருப்பதை அநேக நேரத்திலே அறியக்கூடாதபடிக்கும் தேவ சமூகத்திலே அமர்ந்து கொண்டு இருக்கிறோம். இங்கதான் இருப்போம், ஆனா ஆவி எங்கேயோ என்ன பண்றோம், வெளியே எங்கேயோ போய் அலைஞ்சு திரிஞ்சு கொண்டிருக்கோம். என் எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் என் தேவன் மீது இருக்காது. ஹல்லேலூயா. அப்படி இருக்கக்கூடாதபடிக்கு நம் நினைவு இழந்து இருக்கிற வேளையிலே ஆண்டவர் சொல்லுகின்றார், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கடந்த நாட்களிலே பார்த்தும் ஒரே ஒரு மனிதன் அங்கே போராடி கொண்டிருக்கிறான். அத்தனை கூட்ட ஜனங்கள், அத்தனை லட்சம் ஜனங்களின் மத்தியிலே ஒரு மனிதனுடைய இருதயம் தேவனை நோக்கி பார்த்ததாம். அந்த மனிதனுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபையும் கிடைச்சது. அவரை குறித்து நிறைய ஆராய்ச்சி பண்ணி கொண்டே இருக்கிறாங்க. கடந்த நாட்களில் சொன்ன வண்ணமாய் அவர் எத்தனை ஆண்டுகள் பிரசங்கம் பண்ணினார், எந்த காரியத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினார், 120 ஆண்டுகள் என்று சொல்லி வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அல்லேலூயா. ஆனா வேதத்தில் அதை குறித்து போடப்படவே, அதுதான் பெரிய பிரச்சனை. 120 ஆண்டுகள் அப்படின்னா எந்த கான்செப்ட்ல வச்சு 120 ஆண்டுகள் எனக்கு புரியல. அங்கே பார்க்கிறோம், லாமேக்குக்கு ஒரு மகன் பிறக்கிறான், ரொம்ப அழகா இருக்கிறான். அந்த மகன் இருக்கிற எல்லார காட்டிலும் அவன் முகம் தேவ சாயலுக்கு ஒப்பான சாயலா இருக்கிறது. உடனே லாமேக்கு ஒரு காரியத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரா? எடுத்து வாசிப்போம். ஆதியாகமத்துக்கு எழுதின நிருபம் என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்க. 6வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து வாசிங்கப்பா. நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதல் கொண்டு
மிருகங்களும் ஊரும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினதற்கு எனக்கு எப்படி இருக்குதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. நான் மனுஷனை இங்கத்தான் இருக்கிறான், இங்கே தான் இருக்கிறான், ஆனா அவன் நினைவு வெளியே இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, இப்படியாப்பட்ட மனுஷனை நான் எதற்காக ஐயா தேடி ஓடி கடந்து வந்து எங்கேயோ ஒரு மூலையில இருந்த உன்னை தேவன் கண்டுபிடித்து உனக்கு ரட்சிப்பு என்னும் வஸ்திரத்தை உடித்து தேவ சமூகத்தில் ஏன் ஐயா அலங்கரிக்க வேண்டும்? அல்லேலூயா. காணாத ஆட்டின் பின்னே கர்த்தர் கண்ணீரோடு கூட அலைந்தாராம். நான் என்னாச்சு ரட்சிக்க பண்ணன்னு சொல்லிட்டு தேவனுடைய எண்ணமும் ஏக்கமும் இருக்கிறது. ஆனால் அதை கேட்ட காரியம் என்னிடத்தில் இல்லாதபடிக்கு மாம்ச சிந்தையிலே நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை தேட வேண்டிய நேரத்தில் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடிக்கு வேறு எதற்கோ முக்கியத்துவம் கொடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறோம். கடைசி நாள் என்பதை மறந்து விட்டோம். கர்த்தருடைய சித்தத்தை உணரக்கூடாதபடிக்கு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏனோ தானோ என்று ஆண்டவரை தேடுகின்றோம். இப்படியா பட்டவர்களுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? வேதனை பண்றாரு. இந்த மனுஷனை நான் உண்டாக்கிட்டேனே, இந்த மனுஷன் நான் தெரிஞ்சு கொண்டேனே, இந்த மனுஷனுக்காக என் ரத்தத்தை சிந்தினேனே. அல்லேலூயா. லாமேக்கு தன்னுடைய 182வது வயதுல ஒரு குமாரனை பெறுகின்றார். அல்லேலூயா. 182 வயசுல ஒரு குமாரன் பிறக்கிறாரு. அவருக்கு அங்க லாமேக்கு சொல்றாரு, லாமேக்கு தன்னுடைய 182வது வயதின் போது ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையில, ரொம்ப அழகா சொல்றாரு, நான் வாழ போற காலத்துல கர்த்தர் சபிச்ச இந்த பூமியில நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த வேலையில இங்க ஒரு மகன் பிறந்து இருக்கிறான். அவன் தேவனை எனக்கு ஞாபகப்படுத்துகின்றவனா இருக்கிறான். சாபம் நிறைந்த இடத்துல இருக்கும்போது ஒரு தகப்பன் சாபத்தை அல்ல, அதை காட்டிலும் மேன்மை நிறைந்த ஒரு காரியத்தை தன் பிள்ளைகளிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இவன் என்ன பண்ண போறானா, உண்டான வேளையிலே நம்முடைய கைகளின் பிரயாசத்தினால் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு என்ன பேர் வச்சாரு? நோவா என்று பேர் வச்சாரு. இந்த தகப்பனார் 182 வயசுல இருந்து அந்த மகனுக்கு எதை கற்றுக் கொடுத்திருக்கணும்? இது அக்கிரமம் நிறைஞ்ச பூமிடா, இது அநியாயக்காரங்க வாழற ஊர்ல, ஆனா இந்த ஊர்ல தேவன் உன்னையும் என்னையும் தெரிஞ்சு கொண்டு நம்மை வேறு பிரிச்சு இருக்கிறாரப்பா. அல்லேலூயா. அவன் சின்ன வயசுல இருந்து நோவாவுக்கு எதை சொல்லி கொடுத்துருக்கணும்? லாமேக்கு எதப்பா சொல்லி கொடுத்துருக்கணும்? கண்டிப்பா தேவனை குறித்து சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கணும். நோவாவுக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். அப்ப அவர் யாரை போய் கேட்டிருக்கலாம்? அப்பா எனக்கு ஆண்டவர் குறித்து இன்னும் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்கப்பா. ஏன்னா உன் முற்பிதாக்கள் கண்டிப்பா உங்களுக்கு என்ன பண்ணிருப்பாங்க? சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல, எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்கப்பான்ட்டு அவர் ஆசையோடு போய் தன் அப்பாவிடத்தில் கேட்டுக்கலாம். அவர் ஆண்டவர் செய்த நன்மைகளையும் ஆண்டவர் தன் முன்னோர்களை உருவாக்கின விதத்தையும் அவர்களை நடத்தி வந்த வழிகளையும் நிச்சயமா லாமேக்கு யார் இடத்துல சொல்லி கொடுத்துருக்கணும்? பிள்ளைகிட்ட சொல்லி கொடுத்துருக்கணும். அவர் ஒரு 200 வயசு ஆகும்போது, கிட்டத்தட்ட லாமேக்கு 382 வயசு ஆயிருக்கும், இவருக்கு 200 வயசு ஆகும்போது அப்பயே என்ன பண்ணிருப்பாரு? இந்த பொல்லாத ஜனங்கள் மத்தியில தேவன் என்னை தெரிஞ்சு கொண்டிருக்கிறாரு, நான் வேறு பிரிக்கப்பட்டவன், நான் இயேசுவை குறித்து அநேகருக்கு சொல்லணும். அல்லேலூயா. தன்னுடைய தகப்பனார் நோவாவுடைய கரெக்டா 595வது வயசுல செத்து போயிடுறாரு. இந்த ஜலப்பிரேரம் வரத்துக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி யார் செத்து போயிருது? லாமேக்கு இறந்து போயிடுறாரு. அப்போ இந்த 5 வருட காலங்கள் லாமேக்குடைய நினைவுகள் இருந்திருக்க மாட்டாரு. ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லி இருக்கிறாரு, ஆண்டவர் என்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறாரு, ஆண்டவருடைய செய்கை சீக்கிரத்திலே, ஆண்டவருடைய வருகை சமீபத்தில் இருக்கிறபடியினால் அந்த வருகைக்கேற்ற வாழ்க்கை நான் வாழ வேண்டும் என்று அவர் சிந்தையெல்லாம் அப்படிதான் இருந்து இருக்கும். நம்ம நினைக்கிற போல ஒரு 120 வருஷம், எனக்கு தெரிஞ்சு அவர் கிட்டத்தட்ட 300-400 ஆண்டுகளுக்கு என்ன பண்ணிருக்கலாம்? பிரசங்கம் பண்ணிருக்கலாம். அல்லேலூயா. வேதம் அங்கே சொல்லுகிறது, நோவா என்று பெயரிட்டான். லாமேக்கு நோவாவை பெற்று 595 வருடம் உயிரோடு கூட இருந்தாரு. எத்தனை வருஷம்? 595 வருஷம். நோவாவுடைய ஒருவேளை 595 வருஷம் வரைக்கும் அவர் இருந்திருக்கிறாரு.
600வது வயசுல தான் யாரு தெரிஞ்சு கொள்றாரு? நோவா என்ன பண்றாரு? பேழைக்குள்ள போறாரு. 500வது வயசுல இருந்து என்ன பண்றாரு? தேவனுடைய வெளிச்சம் அதிகமா நோவாவுடைய வாழ்க்கையில கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. தேவனுடைய சத்தத்தை தேடி தேடி எப்படியாவது இயேசு என்னோடு கூட பேசணும், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணும், அவருடைய சித்தத்தை செய்யணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து தேவனை தேடுகின்ற பணியிலே நோவா கடந்து செல்வதை தேவன் அறிந்தபோது நோவாவுக்கு தேவன் தன்னுடைய வருகையை குறித்து வெளிப்பாடுகளை கொடுக்க ஆரம்பித்து விட்டார். ஜலப்பிரளயம் வரப்போகின்றது. அது உங்களையும் என்னையும் வாரிக்கொள்ள கூடாதபடிக்கு என்ன பண்ண போறோம்? அல்லேலூயா. கவனிங்க, நோவா என்று பெயரிட்டான். லாமேக்கு நோவாவை பெற்று 595 வருஷம் என்ன பண்ணா உயிரோடு கூட இருந்து குமாரனையும் குமாரத்தையும் பெற்று லாமேக்குடைய நாள் அல்ல. அப்போ நீங்க என்ன பண்ணும்? நோவாவுடைய வயசை கொஞ்சம் இங்க பார்க்கணும். 182 வயசுல நோவா பிறக்கிறாரு. கூட என்ன பண்ணுங்க, 182 கூட ஒரு 595 சேர்த்து பாருங்க. 595 சேருங்க. 595 வயசு. அத்தோடு என்ன பண்றாரு? அப்பா இறந்து போயிடுறாரு. அப்போ 600 வயசு ஆவறதுக்கு 5 வருஷம் கேப்ல என்ன பண்றாரு? ஏன்னா 600 வயசுல தான் என்ன வரப்போகுது? ஜலப்பிரளயம் வரப்போகுது. கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டுகள் ஜலப்பிரளயம் இருக்க போகுது? அப்படியே அதெல்லாம் இங்க போட்டுருக்காங்க. நம்ம பார்க்கல. நம்ம படிக்கும் போது என்ன பண்ணுவோம்? ஓரளவு படிச்சுன்னு போயிடுவோம். அல்லேலூயா. இங்கே வேதம் சொல்லுகின்ற காரியத்தை கொஞ்சம் கவனித்து பார்ப்போம். இங்கே அவர் மனுஷன் பூமியின் மேல் பெருக துவங்கி அவர்கள் குமாரத்திகள் பிறந்தபோது தேவகுமாரன் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்னது மனுஷனோடு கூட போராடுவதில்லை, அவன் மாம்சம் தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120. எப்போ இந்த நாட்கள் பகுக்கப்படுகிறது? 120 years சொல்லிட்டு எப்போ சொல்ல போறது? எந்த காலத்துல? அப்பா இறந்துட்டாரு, லாமேக்கு இறந்துட்டாரு, நோவாவின் காலத்துல சொல்லப்படுகிறது. ஏன்னா இங்க வேதம் சொல்லுகிறது 120 வயசுன்னு சொல்றாரு இல்லைங்களா? அப்போ நோவாக்கு இங்க வேதத்தில் பாருங்க, நோவா 500 வயதான போது சேம் காம் யாபேத் என்பவர்களை பெற்றான். இதெல்லாம் தாண்டி வரும்போது நடக்கிற சம்பவம். இப்ப 120 வயது என்று சொல்லும் பொழுது வாசிங்கப்பா. அந்நாட்களில் ராட்சசர் பூமியிலே இருந்தார்கள். பின்பு தேவகுமாரன் மனுஷ குமாரத்திகளோடு கூடுகிறதினால் பெற்றபோது இவர்களும் பூர்வத்தில் பேர் பெற்ற மனுஷனாகிய பலவான்களானார்கள். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில என்னாச்சு? நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகுது. அல்லேலூயா. எந்த காரியத்தை சொன்னாலும் அவன் அக்கிரமம் என்ன ஆக மாட்டேங்குது, குறைய மாட்டேங்குது. அப்பா தேவன் வரப்போறாருப்பா, தேவனுடைய வருகை சமீபப்பா இருக்கிறது என்று தேவ சத்தத்தை கேட்ட போதிலும் அவங்க எல்லாம் எப்படிதான் இருக்கிறாங்க? அக்கிரமம் குறையல, அங்க தேவனை தேடுவது அதிகமாகல. அன்னைக்கு அவங்க செவி கொடுக்க மாட்டேன்றாங்க. ஆனா இப்படியாப்பட்ட ஜனங்களை தேடித்தான் தேவன் வந்தாரு. இவன் செவி கொடுக்க மாட்டேன்றான், இவன் தேவ சித்தத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன்றான், மாம்ச சிந்தையில நான் என்ன பண்ண மாட்டேன், இதை செய்ய மாட்டேன்னு சொல்றான். அப்படியாப்பட்ட ஜனங்களை தேடி யாரும் வந்தது? தேவனும் வந்தார். அல்லேலூயா. இவங்கெல்லாம் பார்க்கும்போது நம்மள பார்க்குற மாதிரியே இருக்குது. நம்மள என்ன பண்ண மாட்டோம்? தேவ சத்தத்தை கேட்கிறோம், ஆனா செவி கொடுக்க மாட்டேங்கிறோம். தேவனுக்கு உண்மையா ஒப்பு கொடுக்க மாட்டோம். சூழ்நிலை வரும்பொழுது முதல்ல தேவ சத்தத்தை கேட்கறத நிறுத்திக்கிறோம். அல்லேலூயா. அந்நாட்களில் ராட்சசர் பூமியில் இருந்தார்கள். தேவகுமாரன் மனுஷ குமாரத்திகளோடு கூட என்ன பண்ணா கூடினதினால் இவர்களும் பெற்றபோது இவர்களும் பூர்வத்தில் பேர் பெற்ற மனுஷராகிய பலவான்கள் ஆனார்கள். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளும் தோற்றமெல்லாம்
நித்தமும் பொல்லாதது என்று கர்த்தர் கண்டு நான் பூமியிலே நம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்திற்கு விசனமாய் இருந்தது. அப்பொழுது கர்த்தர் நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதல் கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்றார். ஆனால் அந்த இடத்துல நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. அல்லேலூயா. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபையா என்னை தாங்குகின்றது. உங்க கிருபையா என்னை நடத்துகின்றது. உங்க கிருபையா என்னை தாங்குகின்றது. உங்க கிருபையா என்னை நடத்துகின்றது. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்ன உருவாக்கின கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்ன உருவாக்கின கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. நோவாவுக்கு கிருபை கிடைக்கிறதற்கு முழுக்க முழுக்க தேவனோடு கூட நோவா இருந்ததுதான் காரணம். அல்லேலூயா. நம்மளுக்கு கிருபை கிடைக்குன்னா நம்ம என்ன பண்ணோம்? அவங்களால கிருபை கிடைச்சிடும், இவங்களால கிருபை கிடைச்சிடும், யாரால என்ன கிடைக்காது? கிடைக்காது. அவனவன் செய்கைக்கு தக்கதாகத்தான் பலன். நீ தேவனை எந்த அளவுக்கு தேடுறியோ அந்த அளவுக்கு தான் உனக்கு தேவன் பலன் வச்சிருப்பாரு. நீ அதை விட்டுட்டு பிரதர் அவங்க தேடுறாங்க பிரதர், இவங்க தேடுறாங்க பிரதர், அதனால எனக்கு பலன் கிடைக்குன்னா நிச்சயமாய் கிடைக்காது. அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, ஏமாந்து போகாதே. ஏன்னா நம்ம அநேக நேரத்தில் நினைக்கிறதுனா தெரியுமா, பிரதர் இல்லை பிரதர் எங்கள் முன்னோர்கள் செய்த புண்ணியத்தினால் நான் என்ன பண்ணுறேன், நம்ம முன்னோர் புண்ணியமே செய்யல, அவன் அவ்வளோ ஆக்கிரமம் செஞ்சுக்கிறான், அவனை பார்த்தனா நீ எங்கே போக முடியாது. நீங்கள் சொல்கிற கூடாது பிரதர் எங்கள் முன்னோர் அதை செஞ்சாங்க இதை செஞ்சாங்க எதையோ செஞ்சாங்க. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறதை பேதுரு நோவாவுக்கு சாட்சி கொடுக்கிறார். என்னமா எடுத்து வாசிப்போம். 2 பேதுருக்கு எழுதின நிருபம். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க. 2 பேதுருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரத்தின் 5வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். 4ல இருந்து வாசிங்கப்பா. பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல், தேவன் என்ன பண்றாரு? பாவம் செஞ்ச தூதர்களையே தேவன் என்ன பண்ண மாட்டேன்றாரு, விட மாட்டாரு. நம்ம ஊர்பட்ட பாவம் செஞ்சுட்டு ஆண்டவர் என்னை பரலோகத்திலே கொண்டு போயிட்டு தங்கமான நகரத்திலே எனக்கு ஒரு வீடு கட்டி வைப்பாருன்னா எப்படி வைப்பாரு? அங்க இருக்கிற தூதர்களுக்கு அவர் என்ன பண்ண மாட்டேன்றாரு. அல்லேலூயா. மனுஷன் பூமியில பாவம் செஞ்சாலும் தேவன் கண்டிக்கிறாரு, தூதர்கள் மேல பாவம் செஞ்சாலும் சொல்ல மாட்டேன்றீங்களே. அல்லேலூயா. அவர் பட்சபாதம் இல்லாதவர். அவர் கொஞ்சம் பார்த்து இது என் பிள்ளை இது அப்படிலாம் பார்க்க மாட்டாரு. அவருக்கு எல்லாமே ஒண்ணுதான். மனுஷகுமாரன் தப்பு பண்ணாலும் கண்டிஷன் பண்றாரு. தேவ சாயல், ஒருவேளை தேவனுக்காக துதிக்கப்பட்ட தூதர்கள் தப்பு பண்ணாலும் கண்டிஷன் பண்றாரு. நம்ம நினைக்கிறோம் பிரதர் தூதர்கள் தப்பு பண்ணுவாங்களா? கண்டிப்பா. அன்னைக்கு
தள்ளப்பட்ட தூதனோடு கூட சேர்ந்து ஒரு கூட்ட தூத ஜனங்கள் என்ன பண்ணாங்க? தவறு செய்த போது ஆண்டவர் இங்கே 4வது வசனத்தில் சொல்றாரு, பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக. யார? தூதர்களுக்கே அந்த நிலை. நீங்க நானே ஏமாத்துறோம். அல்லேலூயா. ஆனா அவருடைய கிருபை. நீ என்னைக்காவது ஒரு நாள் ஆண்டவரே உங்களை தேர்ந்த ஆண்டவரை நினைக்கிறது தெரியுமா? அந்த நினைவுகள் தேவனுக்கு நேராய் கடந்து சென்று உன்னை அழைத்து விடாதபடிக்கு இன்னைக்கும் காத்து கொண்டிருக்கிறது. அதனால தான் தேவன் தயவு பாராட்டி கொண்டே இருக்கிறாரு. எத்தனையோ பேர் கொள்ளை நோயிலே, எத்தனையோ பேர் பூமி அதிர்ச்சியினாலும் ஒருவேளை பூமியிலே ஏற்படுகின்ற மாற்றத்தினாலும் இருந்து போகும் பொழுது நீயும் நானும் ஜீவனோடு கூட இருப்பதற்கான காரணம் என்ன பிரதர்? நாங்க பயங்கரமா புண்ணியம் பண்ணுகிறோம் பிரதர். எங்களை போல இந்த பூமியில அல்லேலூயா அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம ஒரு காரியமும் செய்யல. நம்ம பின்னணியை திருப்பி பார்த்தால் தெரியும். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கை எந்த கோணத்துல இருந்ததுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கர்த்தர் உள்ள வரவோ கொஞ்சம் மாற்றம் வந்து இருக்குது. ஆண்டவர் தூதர்களையே என்ன பண்றாரு? அப்படி இருந்த நாட்களிலே பூர்வத்தில் உலகத்தை தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேர். நல்லா புரிஞ்சுங்க. அப்போ தூதர்களே கண்டிஷன் பண்றவரு அன்னைக்கு பார்க்கிறார், பூமி நிலை சரியில்லாத போது ஒரு மனுஷன் தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுகின்றான். ஒரு மனுஷன் தேவனுக்காக எழுந்து பிரசங்கிக்கின்றான். ஒரு மனுஷன் யாரு எப்படி வேணாலும் போங்கப்பா, நான் கத்த வேண்டியதை கத்தி கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. நீங்க கேட்குறீங்களோ கேட்காம போறீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் சொன்னார்னா நான் கத்துறேன். அல்லேலூயா. ஏன்னா அதற்காக தானே தேவன் என்னை தெரிந்து கொண்டாரு. அதற்காக தானே. ஒருவேளை இந்த பூமி பிரதர் இவங்க இல்லை அவங்க இல்லை அதெல்லாம் விட்டுருங்க பிரதர். நீங்க தேவனுக்கு பிரியமா இருக்குன்னு நினைச்சனால தான் தேவன் உங்களுக்கு இடம் கொடுத்தாரு. மாம்ச சிந்த மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். நீ ஆவிக்குள்ளாக வளர விரும்பினால் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேடுகின்ற வாழ்க்கை உனக்கு குறையக்கூடாது. யாருமே பிரதர் யாரும் அந்த காலத்துல ஆண்டவர் குறித்து பேசல. ஒரே ஒரு மனுஷன் மட்டும் கத்தினே இருக்கிறான். ஆண்டவரே நீ வரப்போகின்ற ஆண்டவரே, நீ வரப்போகின்ற ஆண்டவரே, ஒரு நாள் இதோ வானம் மீதிலே என் மன்னன் வருவார் என்று நாம் காத்து கொண்டிருப்பதை போல அன்று தேவன் வரப்போவதை நோவா அறிந்தபடினாலே அனுதினமும் பிரசங்கம் பண்றான். அப்பா லாமைக்கு சொல்லி கொடுத்தே இருப்பாருப்பா, ஆண்டவர் குறித்து சொல்றதை விட்டுறாத, ஆண்டவர் குறித்து சொல்றதை விட்டுறாத. நீ எங்களை இல்ல அநேக ஜனங்களுடைய இருதயத்தை திருப்பதற்காக தேவன் உன்னை பூமியில தெரிஞ்சு கொண்டார். நீ உன்னை திருப்பதே பெரிய விஷயமாகுது பிரதர், நான் சர்ச்சுக்கு வரதே பெரிய விஷயமாகுது பிரதர். அப்படி பார்த்தா உன் மேல இருக்கிற தரிசனம் செயல்படாது. உன் மேல இருக்கிற தரிசனம் உனக்கு தெரிஞ்சாதான். நோவாவை தேவன் ஏன் தெரிஞ்சு கொண்டார்னா, நோவா தேவனுக்கு கீழ்ப்படிவான் என்பதை தேவன் அறிந்திருந்தார். அத்தனை ஜனங்களை பார்க்கிறான். நம்ம பார்த்து ஒருத்தரை பார்த்தாரே அந்த ஸ்டைலுக்கு போயிடுவோம். ஒருத்தரை பார்த்தா எந்த ஸ்டைலுக்கு போயிடுவோம்? பார்க்கிற ஸ்டைலுக்கு நம்மளை மாத்திப்போம். இப்போ உலகத்தை பார்க்கிற நோவா எல்லாம் ஒன்னொன்னு ஒவ்வொரு வித்தியாசமா சுத்துது. ஒன்னு பரட்ட தலையில சுத்துது, ஒன்னு ஷார்ட்டா வச்சுன்னு சுத்துது, ஒன்னு சைட்ல கட் பண்ணின்னு சுத்துது, ஒன்னு அப்படி சுத்துது. எல்லாத்தையும் பார்க்கறான் நோவா. ஆனா இவன் தேவ சாயலா சுத்துறான். ஆண்டவரே தேவ சாயல் லாகமாரி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். தேவ சாயல் லாகமாரி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். இந்த தேவ சாயல் ஒரு நாள் மாறுங்க பிரதர். நான் ஏன் தெரிந்து கொள்ளப்பட்டேன்? என்னைக்குன்னா யோசனை பண்ணியிருக்கிறீங்களா? நான் ஏன் தெரிஞ்சு கொள்ளப்பட்டேன்? இவங்கெல்லாம் என்னைக்கு சாம் உங்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் ஏசப்பாவில் தெரிஞ்சு கொள்ளப்பட்டீங்கன்ட்டு உங்களுக்கு டேவிட் உங்களுக்கு தெரியுமா? ஏன் அதெல்லாம் ஏன் தேவனிடத்தில் கேட்காம இவ்வளோ நாள் வாழ்க்கை வாழுறீங்க?
இங்க அக்கிரமம் நிறைந்தவர்களாங்க, அநியாயக்காரங்க இருக்கிறாங்க. உலகத்துக்கு ஏத்தவனமாய் ஒத்த வேஷம் தரிக்கின்ற மனுஷன்கள் மத்தியில உன் வாலிபத்தை தேவன் எதற்காக ஐயா தேவ சமூகத்திலே கட்டி வைத்து காப்பாற்றுகின்றார் என்று எத்தனை பேர் சிந்திச்சிருக்கிறீங்க? அல்லேலூயா. எனக்காக ஒருவன் இந்த காரியத்தை செய்து முடிப்பான் என்று தேவன் உங்கள் மேல் வைத்த அந்த அபரிவிதமான நம்பிக்கை இன்னைக்கு கெடுக்கத்தக்கதாக நம்மளையே அலங்கரித்து அசிங்கம் பண்ணி கொண்டிருக்கிறோமே. அது கேட்டு அதுல எப்படி தேவ சாயல எத்தனை பேர் உங்களை பார்த்தோன்னே அப்பா நீங்க ஏசப்பா பிள்ளையா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. உங்களை பார்த்தோன்னே கேட்டுக்கிறாங்களா? ஆனா நான் யாரு பேருக்கு சாமுவேலு, பேருக்கு நான் யாரு? சாமுவேல். பேரு கேட்ட ஜோஷுவா. அவர் எந்த படையை திருப்பினாரு, இவர் எங்க போய் தீர்க்க தரிசனம் சொன்னாருன்னு தெரியல. ஆனா பேர்ல என்ன பேரு? பேருக்கு ஜோஷுவா, பென்னியேலு, இவருக்கு சாமுவேலு, எல்லாம் ஹேல்னு வரும். அதெல்லாம் தேவன் பேருன்னு நம்மளுக்கு தெரியல. அல்லேலூயா. அதெல்லாம் தேவனுடைய நாமம். தேவனுடைய நாமத்தை எனக்கு ஏனையா தரிக்க வேண்டும்? ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறாரப்பா, என்னுடைய சாயலை உடையவர்கள் என்னை போலவே இருக்க வேண்டும். ஏன்னா சாமுவேலுக்கு எழுதின புத்தகத்துல 25வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிச்சு பாருங்களேன். அங்கே ஒரு காரியத்தை அழுத்தமாய் திருத்தமாய் தேவன் சொல்லியிருப்பாரு. அல்லேலூயா. வாசிங்க 25வது அதிகாரத்தின் 25வது வசனம். மனுஷனை ஒரு பொருட்டாக என்ன வேண்டாம், அவன் பெயர் எப்படியோ அப்படியே ஆள இருக்கிறான். இப்ப சொல்லுங்க பெனியேலே, நீங்க உன் பேருக்கு ஏத்த மாதிரி வாழ்க்கை வாழியா? ஆனா கர்த்தர் உன் மேல தரிசனத்தை வச்சிட்டாரு. யோசுவான்னு பேர் வச்சு தேவன் அதுல தரிசனம் வச்சாரு, சாமுவேல்னு பேர் வச்சு அதுல தரிசனம். ஆனா அங்க உள்ள செய்கையை காணோம். அல்லேலூயா. ஒருவேளை நீங்க உங்க பேர்லாம் சொன்னா நீங்க கோச்சிப்பீங்க, இவர் நம்மளாம் சொல்றாருண்டு. அதனால கோச்சிக்காத பிள்ளைங்க பேரை வச்சு சொல்லுவோம். அல்லேலூயா. நீங்க உங்களுக்கு பேர் வைக்கும் போது நினைச்சீங்களா தேவன் இதற்காக தான் இந்த பேரை எனக்கு வச்சாரா, இதற்காகத்தான் என்ன தெரிஞ்சுக்கூடாரா? அங்கே நோவாவுக்கு பேர் வைக்கும் போது அழகா அவங்க அப்பா பேர் வச்சாரு. 6வது அதிகாரத்துல என்னன்னு சொல்லிட்டு, இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு என்ன பண்ணது? ஆமா, ஏன்னா நோவானா எப்படின்னு சொன்ன போன வாரத்துல சொல்லி கொடுத்தேன், ஆறுதல். அல்லேலூயா. ஆறுதல் தருபவர் எங்க பக்கத்திலே தான் இருக்கிறார். உன் பேருக்கான அர்த்தத்தை நீ புரிஞ்சுக்கிற வரைக்கும் உன் மேல இருக்கிற தரிசனம் உனக்கு தெரியாது. தேவன் ஏனையா உன் பேரை மாத்தி உனக்கு கொண்டு வந்து இந்த நிலையில உட்கார வச்சது புரியாதபடிக்கு நான் உலகத்துல போயிட்டு என்ன பண்றேன், அங்க காட்டுறேன். அங்க ஜோஷுவா பாக்கிறதுக்கு ஒருத்தன இல்லை, அங்க ஜோஷுவானா என்னன்னே தெரியாது. உலகத்துல போய் நான் ஜோஷுவான்னு சொல்லி பாருங்க, உலகத்துல போய் நான் பெலியேன்னு சொல்லி பாருங்க, உலகத்துல போய் நீ சாமல் அப்படின்னா என்னப்பா அப்படின்னு கேட்பான். நம்ம பேருக்கு நம்மளுக்கு அர்த்தம் தெரியாது. அல்லேலூயா. பெனியேல்னா பேர் என்னப்பா, அர்த்தம் என்னப்பா? சத்தமா தேவனுடைய சாயல். அல்லேலூயா. பெனியேல்னா என்னது? பெத்தேலிலிருந்து பெனியேலுக்கு வந்தார்கள் சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா? தேவன் ஒரு உடன்படிக்கை பண்ணாரு, அல்லது தேவனுடைய இடம், தேவனுடைய சாயல். ஜோஷுவாவை பார்த்து எத்தனை பேர் தேவ சாயலாகிறீங்கன்னு சொல்லுவீங்க? பெனியேலை பார்த்து கேட்கிறேன், விளையாட்டு கேட்கல. சிரிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை நீங்க பார்த்துக்கணும். ஏன்னா 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரத்துல 3வது அதிகாரத்துல 18வது வசனம் ஒரு காரியத்தை சொல்லுது. என்ன சொல்லுது? வாசிங்க பார்க்கலாம். 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 18வது வசனம். நாம் எல்லோரும் எந்த முகமா? திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை அப்ப கண்ணால பார்க்கும் போது அங்க யார் சாயல் தான் தெரியணும். நீ பூமியில தேவனை போல வாழ்ந்து, தேவனை போல நடந்து, தேவனை போல பேசி, தேவனை போல செயல்பட்டு ஆத்தும அறுவடை செய்யத்தக்கதாக உன்னை ஒப்பு கொடுத்ததாங்க அவர் முகம் தெரியும். அல்லேலூயா. இல்லைன்னா இங்க யார பார்த்து நீ உன்னை மாத்திக்கினியோ? அல்லேலூயா. ஏன்னா நான் உலகத்துல நான் சினிமாவையும் நாடகத்தையும் போன்ல அதிகம் இதையும் பார்த்து 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 என் சைகள்லாம் என்ன ஆச்சு?
அந்த ஹீரோ மாதிரி இருப்போம், இந்த ஹீரோயின் மாதிரி இருப்போம், அவங்கள போல பூசிப்போம், இவங்கள போல வடிச்சுப்போம், இவங்கள போல இருந்துப்போம்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து இருக்கிறதுனால அங்க கண்ணாடியில தேவன் பார்க்கிற போல உன்னை காண்பிச்சார்னா அங்க யார் முகம் பிரதர் தெரியும்? பக்கத்துல கையை கொடுத்து குலுக்கி கேளு, பிரதர் சகோதரியே யார் முகம் தெரிய நினைக்கிற? அல்லேலூயா. ஆண்டவர் கேட்கிறார், இங்க பூமியில வாழும் போது நீ தேவ சாயலுக்கு ஒப்பான சாயலுக்கு இருந்தா தானே உன்னை பார்க்கும் போது சொல்லணும்பா, பெனியலே உன்னை பார்த்தா தேவ சாயலா தெரியுதுப்பா. அல்லேலூயா. நான் சில நேரத்தில் சொல்லுவேன்ப்பா, நீ ஒழுங்காடுறா, என்ன உன் மேல தரிசனம், உன் மேல இருக்கிற தரிசனம் உனக்கு தெரியல, என்ன காட்டி தேவன் என்ன போட்டு என்ன பண்றாரு, ஏன் இந்த மகன் இப்படி இருக்கிறான், நான் சொன்னா கேட்க மாட்டான் பாவன், நான் எத்தனையோ முறையிடுவேன், வந்து சொன்னா கேட்க மாட்டான், செவி கொடுக்க மாட்டான், நான் என்ன ஆண்டவர் பண்ணுது, சொல்ல வேண்டியதே சொல்லு. நியாயம் செய்கின்ற கர்த்தர் தூதனுக்கு நியாயம் செய்வார்னா நம்மளாம் ஏமாத்துறோம். அல்லேலூயா. தூதனுக்கு என்ன பண்றாரு, பரலோகத்திலே வாழ்ந்து தேவனை முழு நேரமும் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், முழு நேரமும் துதித்துக் கொண்டே இருக்கிற தூதர்களையே தேவன் நியாயம் இருக்கிறார். நீ நானே ஏமாத்துறோம். நம்ம வாயில சண்டே வந்தா கூட அல்லேலூயா வராது. நீ சொல்ற அந்த அல்லேலூயா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா? ஆண்டவரை மகிமைப்படுத்துறேன், மனுஷனை மகிமைப்படுத்துறேன்னு சொல்ல, நான் அல்லேலூயான்னு சொல்லும் போது ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். நீ ஒவ்வொரு அல்லேலூயா சொல்லும் போதும் ஆண்டவரை மகிமைப்படுத்துற. உன் வாயில இருந்து ஆனா என்ன வராது, சண்டேலயோ வராது. சண்டையில் ஆனா நிறைய வரும். அது பீரிகின் வந்துச்சு பிரதர், இங்க ஏன் பீரிகின் வர மாட்டேன்னு எனக்கு தெரியல. தேவ சமூகத்துல வந்தா உங்களுக்கு பொங்கியே வராது. சண்டைன்னு வந்துட்டுனா என்ன வந்துடும்? அல்லேலூயா. செத்து போன மனுஷனா எழுந்திருப்பான். நான் முன்னாடி அப்படி இருந்தேன்னு வச்சுக்கோ, இப்படி இருந்தேன்னு வச்சுக்கோ, இருந்து ஒன்னும் சாதிக்க போறது இல்ல, இருந்து பரலோகமா போற. அப்படி இருந்தனா கன்ஃபார்ம்டா எங்க தான் போகணும்? பக்கத்துல கை வச்சு சொல்லுங்க, அந்த முன்னாடி ஒரு வாழ்க்கை வந்தீங்களே, அப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பா டெஃபினட்டா சொல்றேன் சகோதரியே சகோதரனே, பக்கத்துல கை பிடிச்சிங்க சொல்லுங்க, கண்டிப்பா நரகம் தான், மிஸ்ஸே ஆக மாட்டேன். அல்லேலூயா. கர்த்தர் வந்து நீங்க நினைக்காதீங்க உங்களுக்கு தூதர் வச்சுலாம் தூக்கி மாட்டாரு, அப்படியே அமைக்கிடுவாரு. அந்த வாழ்க்கை நீங்க சொன்னீங்க, நான் அந்த வாழ்க்கை வாழ்ந்தேன்னு வச்சுக்கோ, தெரிஞ்சிருக்கும். அந்த வாழ்க்கை வறுப்பாங்க போட்டு அப்ப தெரியும். அல்லேலூயா. நீதியை பிரசங்கித்த நோவா என்று இங்கே பேதுரு அவருக்கு சாட்சி கொடுக்கிறார். தாம் வாழ்ந்த நாட்கள்ல இருக்கிற ஜனங்கள் வித்தியாசமானவர்கள் என்று அறிந்த போதிலும் நோவா தேவனுக்கு பயந்தான். நீ யாருக்கு பயப்படுற? ஊழியக்காரன் பிரதோ அவர் வரலன்னா அவர் வரல, அவர் தேவன் சொல்லத்தினால தான் கேட்கறாரு, இல்லைன்னா விசாரிக்கவும் மாட்டாரு, விசாரிக்கிறதுக்கு ஆளா இல்லை. அல்லேலூயா. மணிக்கணக்கனும் பேசணும்னு பிரியப்பட்ட பேசுறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க, இல்லாமல கிடையாது. அல்லேலூயா. நீங்க நினைக்காதீங்க ஒரு ஊழியக்காரனுக்கு அப்பெல்லாம் இல்லைன்னு கிடையாதுன்னு சொல்லி. நேற்று தெரியாதனமா ஒரு சகோதரி நம்பரை சேவ் பண்ணிட்டேன், சேவ் பண்ணலாங்களா வாட்ஸ்அப்ல சேவ் பண்ணிட்டு சும்மா தெரியாதனமா கைப்பட்டுச்சு, வீடியோ கால் உடனே அடுத்த நிமிஷம் அடுத்த செகண்ட் வருது. அல்லேலூயா. ஊழியக்காரங்களை கனம் பண்ணத்துக்கு தேவன் அங்கங்க ஜனங்கள் என்ன பண்றாரு, ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. கடந்த நாட்களை சொல்லியிருப்பேன் இல்லைங்களா, திருச்சியில ஒருத்தர் லாசர்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாரு. அந்த மனுஷன் பேசினாரும் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுறாரு. பேசுறதுக்கு ஆள் இல்லாமல் கர்த்தர் உங்களை விசாரிக்க வைக்கிறதுக்கான அந்த நினைவுகளை கொடுக்கிறார்ன்ற எண்ணம் உங்களுக்குள்ள வந்தா தான் நான் தேவனை தேட வேண்டும் என்ற எண்ணம் வரும். நான் தேவனோடு கூட ஐக்கியப்பட்டீங்களா அப்புறம் எப்படி அம்மா தேவனை தேடுவேன்? அல்லேலூயா. நீ ஒவ்வொரு வாட்டியும் அல்லேலூயான்னு சொல்லும் போது உன் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகுது. தேவனை மகிமைப்படுத்தின நீ தொடர்ந்து சொல்லி கொண்டே இரு. அந்த காரியம் எப்படி தான் மாட்டோம், எந்த இடத்துல போனாலும் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்ப. அல்லேலூயா. அப்ப நீ ஒண்ணு நினைச்சு கூட பிரதர் நீங்க சொல்றதுக்கு நான் சொல்றேன், இல்ல தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை, இயேசுவுக்கு மகிமை, கர்த்தருக்கு. அவ்வளவுதான். நீ மகிமைப்படுத்துற, மகிமைப்படுத்தப்படுவாய் என்பதை மறந்து விடாதே. உன் வாயிலிருந்து அல்லேலூயாவே வரலனா, அல்லேலூயா,
அது கர்த்தர மகிமை. நான் அதனால தான் அல்லேலூயான்னு நாங்கள் சும்மாவே கத்துருவோம். அல்லேலான்ட்டு தேவனுக்கு மகிமை, தேவனுக்கு மகிமை. எங்களை உயர்த்தினீரே, உன்னதத்தில் வைத்திருக்கிறீரே, சகல நன்மை செய்கிறீரே, உமக்கு மகிமை ஆண்டவர், உமக்கு மகிமை. செய்யறதெல்லாம் அவர் தான். அல்லேலூயா. செய்யறதெல்லாம் யார் தான்? அவர் தான் செய்யறாரு எங்களுக்கு. அதனால அவருக்கு மகிமை செலுத்துறேன். ரகசியத்தை கற்றுக்கொள்ளுங்க தேவ பிள்ளைகளே. எதை கற்றுக்கொள்ளுங்க? ரகசியத்தை கற்றுக்கொள்ளுங்க. தேவ சமூகம் தான் அவங்க வாயில அல்லேலூயா ஓயாம இருந்துட்டே இருக்கட்டும். மோசஸ் அவர் கர்த்தருக்குள்ள இன்னைக்கு நித்திர இருந்து பரலோக வீட்டில் இருக்கிறாரு. ஆனா அவர் பாருங்க, அல்லேலூயா சொன்னதாலே அல்ல நீங்கி போச்சு, உள்ளமெல்லாம் இன்பத்தாலே பொங்கி எழலாச்சு. அல்லேலூயா சொன்னதால அல்ல நீங்கி போச்சு, உள்ளமெல்லாம் இன்பத்தால பொங்கி எழலாச்சு. ஆண்டவரே துதிச்சதால ஆபத்து நீங்கி போச்சு, ஆண்டவரே துதிச்சதால அவரை வேண்டி வேண்டி அழைச்சதால, அவரை வேண்டி வேண்டி அழைச்சதால வேதனை நீங்கி போச்சு. அங்க அழகா சொல்லப்படுறான், அல்லேலூயா சொன்னதால அல்லல் நீங்கி போச்சு. நீ சொன்னதுனால உனக்கு தான் பிரச்சனை மாறுது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? அல்லேலூயா அத சொல்ல நம்ம கேட்ட அப்படிதான். அது அல்லேலூயா கோஷ்டி. உன் பிரச்சனை மாறணும்னா நீ சொல்லு. உன்னை ஒருத்தன் அடிக்க வருவான், அவன் இருக்க அல்லேலூயான்னு சொல்லிப்பாரு. உடனே அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? இவன் சண்டைலாம் போட மாட்டான். அல்லேலூயா நீ அல்லேலூயான்னு சொல்லுவ. சண்டை போட வர்றவங்க கிட்ட அல்லேலூயா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பாரு. அவன் உங்ககிட்ட உடனே என்ன பண்ண மாட்டான்? சும்மா நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு அவன் பாட்ட போறான். அவன் உடனே தெரியாத இடத்துல வந்துட்டு போல இருக்கு. இது என்ன பண்ணாது? நம்ம கிட்ட சண்டைலாம் போடாது. அல்லேலூயா சொன்னதுனால அல்லல் நீங்கி போச்சு, உள்ளமெல்லாம் இன்பத்தால. பிரச்சனையை மாற்றக்கூடிய வார்த்தை இதுவே. நீ என்ன பண்ணக்கூடாது? அந்த பிரச்சனையே நினைச்சு தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை மறந்ததுனால்தான் அல்லேலூயா சொல்ல மாட்டேன். அல்லேலூயா சுமந்தாலும் யார் தான் சுமக்கணும்? அவர் தான் சுமக்கணும். நான் மறப்பேனோன்ட்டு அவரை மறந்துடுறேன். நினைக்க கூடாதவங்களெல்லாம் ஆலயத்தில் உட்காந்து நினைக்கிறேன். எனக்கு இங்க உட்காந்து ஒரே யோசனை வந்துடும், ஆண்டவரே இந்த ஆடு ஏன் வரல, அந்த ஆடு ஏன் வரல, இந்த ஆடு ஏன் வரல. உங்களுக்கு எப்படின்னு தெரியல. எனக்கு ஒண்ணு அடுத்த நிமிஷம் பதறும், ஐயோ ஏன் ஆண்டவரே இது வரல. ஆண்டவர் சொல்றாரு, இது மாம்சமா சுத்தி நிக்குது, இது எதையோ தேடி நிக்குது. உலகத்தை தேடி ஓடுறவன் தேவனிடத்துல கிருபை பெறவே முடியாது. அதுக்கு சாட்சி நோவா. அல்லேலூயா. நாம் தேவ சமூகத்துல இருப்போமானால், தேவ சமூகத்துல மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டே. அந்த ஹேல் அப்படின்ற ஒரு வார்த்தை தேவனுடைய பிரதானமான வார்த்தை. யூதர்கள் சொல்லவே மாட்டாங்க அந்த வார்த்தையை. அதுலயே நம்ம என்ன பண்றோம்? சாமுவேல், பெனியேல், பெத்தேலு, அப்புறம் என்னென்ன பேர் வச்சுக்கிறேன் பாருங்க. ஆனா எல்லாம் பார்த்தா தேவ சாயல் நினைக்கிறீங்க. அப்படியே போக்கஸ் பண்ணி கொஞ்சம் அப்படியே திரும்பி பெனியேல பாருங்க, பின்னாடி ஒரு கிரீடம் தெரியுதா? அப்படியே ஜோஷுவா பார்த்துட்டு சொல்றாப்புல, என்ன பாக்குற? எனக்கு தெரியுது. சரி எனக்கு தான் தெரியல, உனக்கு தெரியுதான்னு கேட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? நம்ம அந்த சாயலுக்கு இன்னும் வரத்துக்கான காரியத்தையே செய்யல. நம்மளை பார்த்து யார் சொல்லுவாங்க? யாருன்னா சொல்லிக்கிறாங்களா? நீங்க ஏசப்பா பிள்ளையா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சொல்லத்தக்கதாக நீங்க நடந்திருக்கிறீங்களா? அல்லேலூயா. கேளுங்க, பக்கத்துல கை கொடுத்துக்கிறாங்க. பிரதர் அப்படி யாருன்னா உங்களுக்கு சொல்லிக்கிறாங்களா? சாட்சியா சொல்லிக்கிறாங்களா நீங்க ஏசப்பா பிள்ளையா அப்படின்ட்டு? சொன்னாங்கன்னா நீங்க கிரேட்டு. சொன்னாங்கன்னா நீங்க நீதிமான்களா இருக்கிறீங்க, நீங்க பாக்கியவான்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அழைச்சதால ஆபத்து நீங்க போச்சு. நீ அல்லேலூயான்னு சொல்லும் போது உன்னை தேடி வருது தெரியுமா ஆபத்து? அது உடனே என்ன ஆயிடும்? தேவ வார்த்தை வரும்போது நல்லா புரிஞ்சுங்க. அப்ப தானியேல் சிங்க கவியில எதை சொல்லியிருப்பார்னு நினைக்கிறீங்க? அல்லேலூயா. இப்ப சிங்கங்கள்லாம் பாக்குது, என்ன தேவ வார்த்தையை சொல்ற. அந்த லாஸ்ட்
லூயா யா வருது இல்லையா, அது யெகோவா தேவனுக்கு நேரா. அந்த வார்த்தையை கேட்கும் போது சிங்கம் பயந்துன வந்து, நம்மளை உண்டாக்கினவருடைய நாமத்தை அவன் நாவல தேவன் வச்சிருக்கிறாரு, அவனை தொடர்றதுக்கு நம்மளுக்கு அதிகாரம் இல்ல, அவனை தொட்டால் தேவன் நம்ம என்ன பண்றாரு, மரித்து போகும்படி செய்து விடுவார் என்று சொல்லி பயந்து நிக்குது. தானியேல் துதிச்சாரு. அல்லேலூயா. பக்கத்துல எப்படி துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா சொல்ல மாட்டிய, துதி எடுத்தா சாத்தான் முறுமுறுத்தா பாடி மகிழை இடிப்போம் மகிழ்ந்து பாடி. அல்லேலூயா. துதி எடுத்தாதான், இல்லனா அவன் வாசப்படிலே பத்தன இருப்பான். நீ திரும்பி வா, நான் இங்கே இருக்கிறேன், ஐ எம் ஸ்டாண்டிங் தேர் அல்லது சிட்டிங் தேர். நீங்க அங்க இங்க இங்க என்ன பண்ணக்கூடாது, வர சொல்லியே ஐயோ வீட்டில் அதை வேஸ்ட் இது வேஸ்ட்னா அவன் உன் நினைவுகள் அப்படித்தான் திருப்புவான். 1000 பேர் 1,00,000 பேர் இருக்கும் போது நோவாவுக்கு தேவன் மேல நினைவு. ஆண்டவர் எப்படியாவது சொல்லணும், இன்னைக்கு என்ன பிரசங்கம் பண்ணலாம். எவ்ரிடே ப்ரீச்சிங் பண்ணினேங்கிறாரு. அவர் 1 வருஷம் 2 வருஷம் 120 வருஷம்லாம் பண்ணல. அவர் எனக்கு தெரிஞ்ச நாட்கள்லேருந்து அவங்க அப்பா சொல்லி அவன் எப்போ வாலிபனம் ஆனாரோ அன்னிலேருந்து பிரசங்கத்துக்கு ஆரம்பிச்சிட்டாரு. அல்லேலூயா. அதனால தான் தேவனுக்கு அன்பு அவர் மேல வந்துப்பா. எல்லா மனுஷர்லையும் ஒரே ஒரு நோவா மட்டும் டெய்லியும் பிரசங்கம் பண்றானு, டெய்லியும் என்ன நினைக்கிறானு, டெய்லியும் அல்லேலூயா சொல்றானு, டெய்லியும் என்ன பண்றான், என்னையே நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறான். கிருபை. அல்லேலூயா. சும்மாலாம் கிருபை கிடைச்சிடாது. நம்ம வந்து பாட்டு போடலாம், கிருபை 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 எல்லாம் கிருபை, பாட்டோடு கிருபை. அல்லேலூயா. நீ உன் இருதயத்துல நினைக்கிற காரியத்தை தேவன் நினைப்பாரு. இருதயத்தின் நினைவை யார் அறிஞ்சிருக்கிறாங்க? ஏன்னா வேதம் சொல்லுகிறது மனுஷன் பார்க்கிற விதமா தேவன் பார்க்க மாட்டாரு. இங்க வந்தோம் வேற எங்கேயோ நினைச்சிருக்கிறது தெரியுமா, அதையும் கர்த்தர் பார்க்கிறாரு. இங்க வந்தா யாரதான் நினைக்கணும், கர்த்தரை நினைக்கணும். அல்லேலூயா அல்லேலூயா. இங்க வந்தா கர்த்தரை நினை. அப்போ உன் இருதயத்தை தேவன் பார்ப்பார். ஏன்னா தேவன் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, இருதயத்தை பார்க்கிறவர். அந்த ஓட்டம் கரெக்டா சொல்றோம், உள்ள டப்பு டப்புன்னு ஒன்று அடிச்சுனே இருக்கும் பார், அது சொல்லிடும் இயேசுவா யாரை நினைக்கிறேன்ட்டு அது அங்க என்ன பண்றோம், லிங்க் கொடுத்துரும். நீ இங்க உட்காந்து இருதயத்துல இதயம் யாருக்கு தெரியும், அல்லேலூயா, என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை என் சோர்வு யாரதை மாற்றக்கூடும், யாரதை மாற்றக்கூடும். இப்ப எப்படி சொல்லுமா, என் இதயம் இயேசுவுக்கு தெரியும், உன் நினைவுகள் இயேசுவுக்கு புரியும், உன் தனிமை உன் சோர்வுகள் இயேசுவை மாற்றக்கூடும், இயேசுவை மாற்றக்கூடும். அல்லேலூயா. உடனே நீங்க அங்கே பறக்கும் பறவை. அல்லேலூயா. இங்க பறக்குதுன்னு தான் தெரியும் எனக்கு. தேவ சமூகத்துல வந்தாதான் பறவை பறக்கும். அல்லேலூயா. அநேக ஜனங்களுக்கு மத்தியிலே ஒரு நோவாவுக்கு தேவன் மேல அன்பு. அங்க பேதுரு அழகா சொல்றப்பா, பாவத்தை செய்த தூதர்கள் தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாய் ஒப்பு கொடுத்து பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய, அல்லேலூயா, நல்லா புரிஞ்சுங்க, எதை பிரசங்கித்தாரா, நீதியை பிரசங்கித்தார. இன்னைக்கு நம்ம பிரசங்கம் என்ன சொல்லுங்க, சாதாரணமா பேசினாலும் நம்ம பிரசங்கம் தான். அல்லேலூயா. நல்லா இன்னொரு வசனத்தையும் வாசிப்போம். 1 பேதுரு 3வது அதிகாரம் 20வது வசனம் வாசிங்க. அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது
என்ன யார் இது? தேவன் இன்னைக்கும் பொறுமையா காத்து நிற்கிறாரு. நம்மள என்ன பண்றோம்? கீழ்ப்படியாம தேவனுக்கு பிரியமில்லாம நடக்கிறோம். தேவ சித்தத்திற்கு விரோதமாய் செயல்படுகின்றோம். தேவ சத்தத்தை வாரம் வாரம் தேவ சமூகத்துல கேட்கும் பொழுது கூட நம்மளுக்கு பயமும் நடுக்கமும் நம்மளை பற்றி பிடிக்க மாட்டேது. நம்ம நினைக்கிற பிரதர், என் பலத்தினால நடக்கிற பிரதர், எனக்கு சகல காரியமும் இருக்கிறது, நான் எதற்காக தேவனை தேட வேண்டும், எதற்கு தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படினா அப்படின்னு நினைச்சீங்கன்னா நோவா நாட்கள்ல நடந்த காரியம் நம்ம வாழ்க்கையில நடக்காதுன்னு நினைக்காத நடக்கும். அல்லேலூயா. இந்த நோவா அங்கே பேதுரு சொல்வார் இல்லைங்களா, இவை எப்படியாப்பட்ட பூர்வ உலகத்தை தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய. உலகத்தை ஒருத்தரையும் தப்ப விடலையா? ஒருத்தரையே நீ தேவனை குறித்து தெரியணும், ஏன்னா தேவன் வரப்போறாரு. அல்லேலூயா. யார் வரப்போறது? ஏசப்பா வரப்போறாரு. பெரிய பிரச்சனைகள் நடக்க போது இந்த பூமி அழிக்கப்பட போகிறது என்பதை நோவா அனுதினமும் ஒரு மனுஷனையும் தப்ப விடல, எல்லாருக்கும் சொல்லி கொண்டிருந்தான். இப்ப பக்கத்துல கை கொடுத்துக்கொள்ள, பிரதர், நீங்க எத்தனை பேருக்கு, சகோதரியே நீ எத்தனை பேருக்கு இயேசு கிறிஸ்துவ குறிச்சு சொல்ற? நேத்து என் பையன் சொல்றான், சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம் மேல, ஒரு ஒன்னே சொல்றாரு, நானே பெரிய என்ன சொன்னார் அவரு, செலிபிரிட்டி. இந்த செலிபிரிட்டி என்ன 20,000 பேர் ஃபாலோ பண்றாங்க. எத்தனை பேருக்கு பிரதர்? பக்கத்துல கை கொடுத்து கேளுங்களேன், எத்தனை பேருக்கு செலிபிரிட்டி ஆண்டவரை குறிச்சு சொன்ன? எத்தனை பேரு ஆண்டவரால் சம்பாதித்தாய்? எத்தனை பேருக்கு தினம் சுவிசேஷம் சொல்ற? கர்த்தர் உனக்கு கணக்காக்க மாட்டார்னு நினைக்காதீங்க, கேட்பாரு. உன்னை இந்த பூமியில தெரிஞ்சு கொண்டு உனக்கு கருவை பாராட்டி நீ கருவிலே அழிந்து விடாதபடிக்கு உன்னை காத்து இந்த பூமியில வளர்த்து உன்னை வாலிபனாய், வாலிப தங்கச்சியாய், தம்பியாய் உருவாக்கி இத்தனை வயது வரைக்கும் தாங்கி வந்த கர்த்தர் உன்னை பூமியில கணக்கப்பாரு. செலிபிரிட்டி எத்தனை பேருக்குப்பா நீ தேவனை குறிச்சு சொல்ற? அல்லேலூயா. இன்னைக்கு நம்மள உலகத்தை பார்க்கறதுக்கே நேரம் கரெக்டா இருக்குது பிரதர். உலகத்துக்கு ஒத்த வேஷம் வாழ்க்கை வாழறதுக்கே எனக்கு நேரம் கரெக்டா இருக்கு. அதுக்கப்புறம் நான் எங்க பிரதரா ஏசப்பா குறிச்சு மத்தவங்களுக்கு சொல்லுறது? ஆத்மா அறுவடை பண்ணது பெரிய பிரச்சனையாகுது பிரதர். எவன் சொன்னாலும் கேட்க மாட்டான். சபையில இவ்வளவு கத்தி சொல்றோம், நீங்க கேட்கறீங்களா? பக்கத்துல கை குத்துக்களுங்க, கேட்கறீங்களா? அல்லேலூயா. நீங்களே கேட்க மாட்டீங்கன்னா நீங்க சொன்னா யாரு பிரதர் கேட்பாங்க? எதை விதைப்பாய் அதுதானே அறுக்கப்படும். தேவ சமூகத்துல தேவன் நம்ம தேவ சாயலுக்கு ஒப்பான சாயலுக்கு மாத்த விரும்ப உன்னிடத்துல சத்தத்தை துணி. நீங்க ஒன்னே சொல்லக்கூடாது, யோசப்பா வந்து சொல்லிட்டோம் நான் மாறிடுறேன். மாற மாட்டேன். ஆண்டவர் அநேக நேரத்துல கழுதியை கொண்டுதான் பேசுவாரு. அல்லேலூயா. பெரிய தீர்க்கதரிசி தேவனை சந்திச்சிருவான். நைட்டு போய் பிரேயர் முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவரே அப்படின்னு சொன்னா கர்த்தர் உடனே வந்துருவாரு. யாருக்கு சொல்லுங்க? வீலையாமுக்கு. அப்படியா பட்டவன ஆண்டவர் வந்து சொல்றாருப்பா, அவன் சபிப்பதற்காக அழைத்து வரல, ஆசீர்வாதத்துக்காக பிளஸிங் பண்ணதுக்காக அழைத்து வந்திருக்கிறேன். அவங்க என்ன பண்ணக்கூடாது, நீ சபிக்க கூடாதுன்னு சொல்றாரு. நீங்க இன்னைக்கு போங்க, ஆண்டவர் சபிக்க கூடாதுன்னு சொல்றாரு, நான் அவங்க கூட வரமாட்டேன். இருந்தாலும் நான் திரும்ப ஜெபம் பண்ணி கேட்கிறேன். அல்லேலூயா. நம்ம இருதயம் அப்படிதான். ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாருன்னா ஆண்டவர் மன்னிச்சிருவாரு. அவர் மாசத்துல ஒரு நாள் போய் மனதுருகும் தெய்வமே ஏசையா, அல்லேலூயா, உன்னை மனதார துதிப்பேன். அன்னைக்கு வந்து நீ ஆடி, அன்னைக்கு என்ன சொல்லுவீங்க? அவரை சொல்ல மாட்டான். சில நேரத்துல பாட்டு பாடும்போது நீங்க கேட்டுக்கிறீங்களா? நான் நல்லவன், ரொம்ப நல்லவன். இவர் பாடுறாரு ஆராதனைல. இங்க மாறிச்சு, இப்ப டோன் மாறிச்சு. நீங்க நல்லவர், அது மாறிச்சு. இப்ப இவரு பாடுறாரு, நான் நல்லவன், ரொம்ப நல்லவன். இந்த ஊருக்குள்ள கேட்டு பாருங்க, ஒருத்த கூட சொல்ல மாட்டாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் உடனே என்ன பண்றாரு? இவர் மேல மனதுருகும் தெய்வமே ஏசையா, உன்ன மனதார. ஏன்னா துதிக்கும் போது எப்படி துதிக்கிறாரா? மனதார. அல்லேலூயா. பாதி செத்து போச்சு, பாதி ஊரை விட்டே போச்சு. அல்லேலூயா. மனதார துதிக்கிறாராம். உம்ம மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன்.
நீ நல்லவர், சர்வ வல்லவர். இரக்கத்துக்கு முடிவில்லை, அவர் அன்புக்கும். அதனால்தான் நம்மளை மன்னிச்சுனே இருக்கிறாரு. இல்லைன்னா வாரத்துக்கு 2 பேர் காலி ஆயிடும். அல்லேலூயா. வாரத்துக்கு 2 பேர் ஆண்டவர் என்ன பண்றாரு? நம்ம அக்கிரமத்தெல்லாம் பார்த்து ஆண்டவர் நம்மளை உயிரோடு கூட வச்சிருக்கிறாரு. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லு, கிருபை. நோவாவுக்கு தேவ கண்கள்ல கிருபை கிடைச்சுன்னா ஒரு நியாயம் இருக்குது. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன், சரிங்களா? இன்னைக்கு பிரசங்கம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பேதுரு இன்னொரு இடத்துல கொஞ்சம் காண்பிச்சு கொடுக்க விரும்புறாரு. நீதியை பிரசங்கித்த பேதுரு சொல்லுகின்ற காரியத்தை 2 பேதுருக்கு எழுதின நிருபம், அதே 2வது அதிகாரத்தில் 1 வசனத்திலிருந்து வாசிப்போமா? கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படி உங்களுக்குள்ளும் யார் இருப்பாங்க? கள்ள போதகர்கள். இவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நீ சபைக்கு போலன்னா தப்பே கிடையாது, கர்த்தரை தேடலன்னா தப்பே கிடையாது. நீ தப்பு பண்ணிட்டு மாசத்துல ஒரு நாள் போயிட்டு என்ன பண்ணலாம்? நான் நல்லவன், ரொம்ப நல்லவன், நான் தப்பு பண்ணல. எவனா தப்பு பண்ணி மாட்டி நான் தப்பு பண்ணு சொல்லிக்கிறேனா? அல்லேலூயா. அவன் ஒண்ணு என்ன சொல்லுவான்? ரொம்ப நல்லவன். இப்ப ஆண்டவர்கிட்ட போய் இதே காரியம் தான், நான் ரொம்ப நல்லவன், நான் பண்ணலாண்டவரே. அவனை பார்த்தேன், அப்படியே என்ன ஆயிடுச்சு? அல்லேலூயா. இப்போ வர பிரசங்கம் எப்படி இருக்குதுன்றீங்க? எல்லாரையும் சொல்ல ஜீவனை கொடுத்து பிரசங்கிக்கின்றவர்களும் உண்டு. ஒரு சில பிரசங்கெல்லாம் நான் கேட்பேன். அவன் சொல்றான், ஆண்டவர் சிலுவை சுமந்தது நீ இப்ப பாவ செய்யறதை மன்னிக்கிறதுக்கு தான். அல்லேலூயா. மதுரையில ஒரு நல்ல பிரசங்கிக்கிறாரு. மதுரையா கோயம்புத்தூர் தெரியல, ஒரு அங்க ஒரு நல்ல பிரசங்கிக்கிறாரு. அவர் எல்லாத்தையும் பயங்கரமா சொல்லுவாரு. அவர் பவுலுக்கிட்ட சொல்லுவாராம், வா நான் பரலோகத்துக்கு வரணும், நீ ஆண்டவர்கிட்ட பேசு. ஏன்னா நீ சொல்லிதான் நான் என்ன பண்ணேன், என் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னீங்க பவுலே அப்படின்னு பவுலையே மாட்டி விட்டுருவாராம். அவர் அந்த மாதிரிலாம் பிரசங்கம் பண்றாரு. இங்கே நீதியை பிரசங்கிக்கிறவர்களுக்கு மத்தியிலே கள்ள போதகத்தை கொண்டு வருகின்றவர்களும் உண்டு. நீ எத்தனை பாவம் செஞ்சாலும் கர்த்தர் உன்னை மன்னிப்பார் அப்படின்னு சொல்றவங்களும் உண்டு. ஆண்டவர் உனக்கு மன்னிக்கின்ற காலங்களை நியமித்திருக்கிறார். உன் வாழ்நாளிலே ஒருவேளை கல்லனை போல கடைசி வேளையில கடைசி நாட்கள் வரைக்கும் தேவனை ஒருவேளை அறிந்து கொள்ளாமல் இருந்திருக்கலாம். அவனுக்கு கிருபை கிடைச்சது. உடனே கல்லனை பார்த்தவனே நம்ம நினைச்சிடக்கூடாது. நம்மள என்ன பண்ணலாம்? செய்ய வேண்டிய காரியத்தெல்லாம் சிறப்பா செஞ்சு முடிச்சுட்டு கடைசி எண்டிகளை போயிட்டு கர்த்தாவே என்னை மன்னிங்க அப்படின்னு சொன்னா கர்த்தர் மன்னிக்க மாட்டாரு செல்லம். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லு, மன்னிக்கவே மாட்டார் செல்லம். தூதருக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? அந்தகார சங்கிலிய கட்டி நரகத்துல தள்ளி வச்சுக்கிறாரா. எதுக்கு? நியாய தீர்ப்பு நாள் வரப்போது, அன்னைக்கு நீங்க என்ன பண்ணலாம்? அல்லேலூயா. அப்ப நம்மளுக்கு நம்ம செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு கடைசி நேரத்தில் போயிட்டு கல்வனை மன்னித்த கர்த்தாவே எங்களையும் மன்னியும். கர்த்தர் சொல்றாரு, கல்வையன் கூட சிலுவையில் அறையப்பட்டான், உன்னையும் அறைய சொல்றேன், பின்பாடு மன்னிச்சிருன்னு எத்தனை பேர் ஒத்துப்பீங்க? அல்லேலூயா. முள்முடி எனக்காக அவர் சூட்டிக் கொண்டார், எனக்கோ ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறார். அந்த அன்பை நான் நினைச்சு பார்க்கறேன்னா இல்ல. இன்னைக்கு காலங்கள் தேவன் கொடுத்திருக்கிறார். நீதியை பிரசங்கித்த நோவாக்கு ஒரு காலத்தை வச்சிருந்தாருப்பா. இந்த காலம் மட்டும் நீ பிரசங்கம் பண்ணி கொண்டாரு. எவன் கேட்கிறானோ, எவன் கீழ்ப்படுகிறானோ, எவன் நல்ல நிலைக்கு வர விரும்புறானோ, எவன் தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து தன்னை மாற்றி கொள்கிறானோ. நோவா மட்டும் இல்ல, நோவாவோடு கூட எத்தனை பேர் உள்ள காக்கப்பட்டாங்க? யாரு? 8 பேர் தான். யாருமா? நோவா சித்தப்பா பசங்க 2 பேரு, நோவா மாமா ஒருத்தர், நோவா மச்சான் ஒருத்தர் உள்ள வந்தாரு. நோவா சத்தத்தை எவன் கேட்டான்? கேட்டாங்க. ஏன்னா நோவா நீதியில வளர்க்கப்பட்டு வந்தாரு. அந்த நீதியின் சத்தத்தை பிள்ளைகளுக்கு துணிக்க பண்ணாரு. அவர் செய்யற எல்லா காரியமும் கேட்டு 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 என்ன பண்ணாங்க? இந்த பிள்ளைகள் அங்க
பேழையை கட்டுற வரைக்கும் அப்பாவுக்கு என்ன பண்றாங்க? கூட சேர்ந்து உதவி செய்யறாங்க. அல்லேலூயா. உதவி செஞ்சு என்ன பண்றாங்க? நோவாவோடு கூட அவர்கள் என்ன பண்ணாங்க? இங்கே நீதியை பிரசங்கித்த நோவா அங்கேயும் பிரசங்கி இருக்காரு. அந்த சத்தத்தை கேட்டான் தெரியுமா? அவன் பிள்ளை இல்லை என்றாலும் கேட்டு இருந்தானா நிச்சயமா ரட்சிக்கப்பட்டிருப்பான். அவனையும் தேவன் பேழைக்குள்ளே ஏத்திருப்பாரு. அல்லேலூயா. இன்னைக்கு நோவா பேழையில டைனோசரை ஏத்துனாருன்னு ஒரு பெரிய சண்டை நடந்துருக்குது. உண்மைதான். நோவா பேழையில டைனோசர் இருந்துச்சா இல்லையா? அது ஒரு ரிசர்ச். இதுல இன்னொருத்தன் சொல்றான், நோவா வரி குதிரையை உள்ளே ஏத்துல. ஏன்னா அதுக்கப்புறம் அது என்ன பண்ணிச்சான்? அது மிக்சிங் ஆயிடுச்சு. மிக்சிங் ஆனதுனால வரி குதிரை வந்துச்சான். இதெல்லாம் ஒரு ஆராய்ச்சி. அல்லேலூயா. நோவா ஒரு டைனோசரை உள்ள ஏத்தினாரு. அது மாமிச பட்சி. அது பேரு அது அந்த கழுத்து நீட்டா இருக்குமே. இல்ல 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 டைனோசரஸ் இல்லையா? பேர் தெரியல. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஆராய்ச்சி. அட பாவிங்களா. அந்த மாதிரி கர்த்தர் உன்னை ஏத்த போறாரா இல்லையானே தெரியல. இன்னைக்கு ஈனி வச்சுருக்கிற, நாளைக்கு கர்த்தர் அவருடைய பேழையில உன்னை ஏற்றுக்கொள்வாரோ? நம்ம கமாண்ட் அடிக்கிறதுல இப்படிலாம் அடிப்போம், உள்ள பூந்து ஐயோ இது பண்ண. ஆனா அங்க நடக்கிற விஷயம் எனக்கு தெரியல. உள்ள சம்பவத்து உள்ள கடந்து போனதான் அழிவு வரப்போகுது. அவன் எப்படிதமா நம்ம குடிக்கிற தண்ணியை 3 நேரம் நம்ம மேல ஊத்தினா தான் நம்ம என்ன ஆயிடும்? இல்ல ஒண்ணும் இல்ல, ஒரே ஒரு டப்பு தண்ணியில மகனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் ஒண்ணு அமுக்குனா. நோவா நாட்கள்ல தான் நடந்தது. அவன் உயிருக்கு தப்பித்துக் கொள்ளத்தக்கதாக ஓடினான், திரிஞ்சான், மரம் ஏறினான், மலை ஏறினான், குகையில போய் ஒளிஞ்சான். எல்லா இடத்திலும் தண்ணி வந்து 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 சேர்ந்து அவன் நிற்கக்கூடாத ஒரு இடம் வந்து மலைக்கு மேல 15 அடி உயரத்திற்கு என்ன பண்ணான்? தண்ணி வந்துச்சான். அன்னைக்கு ஏனோக்கின் புத்திரர்கள் எப்படி இருந்தாங்கன்னு தெரியுங்களா? அன்னைக்கு ராட்சச புத்திரர்கள் எப்படி இருந்தாங்க தெரியுமா? 9 அடி இருந்தாங்களா கிட்டத்தட்ட. 9 அடி மனுஷனை தாண்டி தண்ணி வந்து இருக்கிறது. 15 அடிக்கு தண்ணி வருது. அவனால நீந்த தெரியல. நோவா பேசின சத்தம் அன்னைக்கு அவன் காதுல விழுந்த போது அதை குறித்து யோசிக்க தெரியல. அவனுடைய மரண வேலை திகில் நிறைந்ததா இருந்து எல்லாம் ஆண்டு போனார்கள். இப்ப நம்மால அதெல்லாம் விட்டான். அந்த காரியத்தை யோசனை பண்ணி பாருங்களேன். 15 அடி உயர தண்ணியில மலைக்கு மேல 15 அடி உயரம் நிக்குது. இதுல ஒரு மனுஷன் முழுகுனான்னு வச்சுங்களேன், அவன் எங்க போய் சேர்ந்துருவான்? கடைசியில அடி ஆழத்துக்கு போய் அவன் வாழ்ந்த மண்ணுக்கு கீழே வந்துருவான். ஆனா அங்க அவனால சுவாசிக்க முடியாது, அவனுக்கு ஜீவன் இருக்காது. அந்த காரியம் இல்ல. இங்க நோவா இதற்காகத்தான் பிரசங்கம் பண்ணினான். அப்பா வரப்போதுப்பா, அழிவு வரப்போது. நீ எதிர்பார்க்காத ஒரு காரியம் இந்த தேசத்தில் நடக்க போகிறது. இதற்கு தப்பித்துக் கொள்ளத்தக்கதாக தேவன் ஒரு வழியை சொன்னார். பேழையை கட்ட சொல்லி இருக்கிறார். உள்ள வாப்பா, உள்ள வந்து என்னோடு கூட இருன்னு சொன்னா கேட்க மாட்டான். போட பைத்தியக்காரன்றான். கத்திக்கொண்டே இருறா, உனக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சுடா. வாரம் வாரம் இதே அல்லேலூயா, வாரம் வாரம் இதே மாதிரி தான் கத்தினே இருக்கிறான். சத்தம் தாங்கல. அல்லேலூயா. நோவா சொல்லும் போது எல்லாருமே இப்படிதான் சொன்னாங்க. ஆனா ஒரு மனுஷனாகிய நோவா சோர்ந்து போயில்ல. கர்த்தர் என் மேல வச்ச தரிசனத்தை நான் நிறைவேற்ற வேண்டுமானால் இந்த நாட்களிலே நான் கத்திக்கொண்டேதான் இருக்கணும். அல்லேலூயா. நான் சில நேரத்தில் பாஸ்டர்மா பார்ப்பேன். அது லீவ் விட்டாங்கன்னா அங்கே லீவ் இருக்கும். காலையில் எழுந்து பார்த்தா ஏதாவது ஒன்று செஞ்சுக்கினே இருக்கும். நான் யோசனை பண்ணுவேன், என்ன ஆண்டவரே, அந்த அம்மாவுக்கு காலையில் எழுந்துச்சி ஏந்துக்கிறது ஒரு பழக்கமாயிடுச்சு, ஏந்தவனையும் வேலை செய்யறது ஒரு பழக்கமாயிடுச்சு. படுக்காது, எழுந்து போய் எதனா ஒன்று உருட்டிக்கினே இருக்கும். அல்லேலூயா. நோவாவுக்கு பிரசங்கம் பண்ணி என்ன ஆயிடுச்சு? அது பழக்கமாயிடுச்சு. எல்லாரையும் சந்திக்கத்தக்கதாக என் பிரசங்கம் போகணும். என் மேலே தேவன் வச்சிருக்கிற தரிசனம் நிறைவேறணும். அந்த தரிசனத்திற்காக என் இறுதி மூச்சு வரைக்கும் நான் என்ன பண்ணணும்? எப்படியாவது ஒரு சில நல்லா புரிஞ்சுங்க. 6 லட்சம் ஜனங்கள் எகிப்திலிருந்து கடந்து வந்தாங்க. மோசே அழைத்து வந்தாரு, கூட எல்லாம் வந்தாங்க. ஆனா கானானுக்குள்ள பிரவேசிச்சவங்க வந்தவங்கள 2 பேர் தான். 6 லட்சம் பேர்ல 2 பேர் தான் கானானுக்குள்ள பிரவேசிச்சான். ஒருத்தன் யோசுவா, இன்னொருத்தன் காலேப். மொத்த 5,90,998 பேர் மாண்டு போனா.
ரெண்டு பேர் தேவ சத்தத்தை கேட்டதுனால தேவ சித்தம் செய்யத்தக்கதாக கானானுக்குள்ளே பிரவேசித்தான். நம்ம நினைக்கிறோம் இந்த நாட்கள்ல பிரதர், நான் கேட்கிற நீ கேட்ட நான் தப்பித்துக் கொள்ளத்தக்கதாக தேவன் வழியை திறப்பார். உனக்கு தாங்கிட பலன் தந்து தப்பிச் செல்ல வழியையும் உண்டாக்கி கொடுப்பார். நீ கேட்காம செவி கொடுக்காம இருப்பாயானால் நிச்சயமா நான் விழுந்து போவேன். அல்லேலூயா. கர்த்தர் கடைசி நேரத்தில் வந்து உங்ககிட்ட சொல்லிட்டே இருக்கிறப்பா, நோவா பிரசங்கம் பண்ணது போல பிரசங்கம். இன்னைக்கு கள்ள பிரசங்கம் வந்து என்ன தெரியுமாச்சு, நீ எதை சொன்னாலும் என்ன பண்ணலாம், கேட்கக்கூடிய மனநிலையில இருக்கிற சிலர் சொல்லுவாங்க, எல்லா பிரசங்கத்தையும் கேட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், வாழ்க்கை வாழ்வோம். அல்லேலூயா. அங்கே கள்ள தீர்க்கதரிசிகள் ஜனங்களுக்குள்ள இருந்தது போல அப்படியே உங்களுக்குள் கள்ள போதகர்களும் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை எப்படி சொல்லுவாங்க, ரொம்ப அழகா தந்திரமா நைஸா கிட்ட கொண்டு வருவான். அப்படியா பிரதர்? அப்ப பைபிள் அதெல்லாம் பைபிள்லாம் படிக்க தேவையில்ல பிரதர். எதுக்கு படிக்கணும்? அது படிக்கிறது தான் தேவன் ஊழியக்கார வச்சிருக்கிறாரு. அவர் படிச்சு நம்மளுக்கு சொன்னா போதும். அந்த பிரசங்கத்தை சும்மா உட்காந்து கேளுங்க, ஃபார்மாலிட்டி, தட்ஸ் ஆல், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அது கேட்டாலே நீ பரலோகம் போயிடலாம். யூ கோ டு ஹெவன். ஏன்னா உங்க அப்பா இடம் அங்கே வச்சுக்கிறாரு எவன்ல. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, உங்க அப்பா இடம் வாங்கி வச்சுக்கிறாரு அம்மா எவன்ல. அவன் செய்கைக்கு தக்கதாகத்தானே பிரதர் அங்க பலனு. ஏன்னா கொரிந்தியர் அதானே சொல்லுது. 2 கொரிந்தியர் இருக்கிறது 3வது அதிகாரத்துல 18வது வசனத்துல என்ன சொல்லுது பாருங்க. நம்ம எல்லோரும் திறந்த முகமாய், நல்லா புரிஞ்சுங்க, திறந்த முகமானா எப்படிதமா, இந்த ஓப்பனா போறீங்க. எந்த மனுஷன் தேவனுக்குள்ள ஓப்பனா இருந்தானோ, எந்த மனுஷன் தேவனை தேடுவதிலே தன்னை ஒப்பு கொடுத்தானோ, எந்த மனுஷன் தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டினானோ, எந்த மனுஷன் தேவனுக்காக நேரத்தை செலவிட்டானோ, எந்த மனுஷன் தேவனை தேடுவதற்காக வந்த தருணத்தை எல்லாம் வீணடிக்காதபடிக்கு தேவனிடத்தில் தன்னை சரண்டர் பண்ணானோ, அவன் எல்லாம் திறந்த முகமா தேவனிடத்திலே கடந்து போவார்கள். தேவனை தேடாம இருந்துட்டு வாரம் ஃபுல்லா வராது, மாசம் ஃபுல்லா கூட சிலது வராது. ஆனா கடைசியில எங்க போயிடணும், இது செத்தா பரலோகமே என் சொந்தமே இன்று காண்பேனோ என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. அந்த பாட்டுடைய ஆழத்தை புரிந்து கொண்டா அந்த பாட்டு பாடுறதுக்கு ஏதுவா இருக்கும். இயேசு என் நம்பிக்கையா இருக்கும் பொழுதுதான் பரலோகம் எனக்கு எப்படி இருக்கும், இனிமையா இருக்கும். அங்க இயேசு எனக்கு நம்பிக்கையாவே இல்லைன்னா, பக்கத்துல கை கொடுத்துக்கல, இயேசு எனக்கு நம்பிக்கையாவே இல்லைன்னா, இயேசு என் நம்பிக்கையாம் இந்த பூமி, அப்படி ஒரு வாழ்க்கை. ஆண்டவரே எனக்கு இது நிரந்தரம் கிடையாது ஆண்டவரே. இதுல நான் என்ன வாங்கி வைப்பேன், என்ன சேர்த்து வைப்பேன், என்ன சேவ் பண்ணுவேன், இதெல்லாம் நிரந்தரம் இல்ல. எத்தனை பேர் நீங்க பாத்துக்கிறீங்க, செத்த உடனே பிரதர் அவங்க இதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க பிரதர். அல்லேலூயா. நீங்க சில பொல்லாத ஆவிகள் வந்து என்ன தெரியுமா பண்ணும், நீங்க எல்லாத்தையும் என்ன பண்ணுவீங்க, அந்த காரத்துக்கு போட்டு வைப்பீங்க. அது வந்து உள்ள வந்து அந்த காரம் என்ன பண்ணிட்டோம், அமகலம் மட்டும் போயிடும். உடனே இப்ப யார் வந்துட்டாங்க, இருக்கும் போது அவனுக்கு ஒரு முறுக்கு வாங்கி கொடுக்க மாட்டேன். அல்லேலூயா. செத்துட்ட பிறகு அவருக்கு என்ன பண்றீங்க, செத்துட்ட பிறகு ஷேவிங் பண்ணும். மாமா செத்துட்டாரு, ஷேவிங் பண்ணி விடணும். இருக்கும் போது அந்த ஆள் மூஞ்சி எப்படிதான் இருக்கும், அழுக்கா. நான் சிலர்லாம் யோசனை பண்ணுவேன், எனக்கு ஒரு அவ்வளோ பிடிக்கும் இவ்வளோ பிடிக்கும். அக்கறையா இருக்கும் பொழுது இருக்கிற நாட்கள்ல எதை விசாரிச்சு எதை செய்யற, ஒரு காரியம் உனக்கு பிடிக்கும் என்று சொல்லி இதெல்லாம் கேட்குறீங்களா? நீங்க பாக்குறீங்க, ஒருவேளை நீங்க கணவன் மனைவியோ தாயோ தகப்பனோ பிள்ளைகளோ யாரோ ஒருத்தர் சம்திங் யாரோ ஒருத்தர் இருக்கட்டும், நீங்க அதிகமா நேசிக்கிற ஏதோ ஒரு நபரை அந்த நபர் இடத்துல போயிட்டுப்பா உனக்கு இது பிடிக்குமா, இது தேவையா அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் விசாரிச்சு இருக்கிறீங்க, எத்தனை பேர் அவர்கள் குறைவுகளை கேட்டிருக்கீங்க, எத்தனை பேர் அவர்கள் இடத்துல பேசி இருக்கிறீங்க. நான்லாம் நல்லா தான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவோம். சில நேரத்தில் சொல்லுவோம், ஒரு சில நான் நல்லா பார்த்துக்கிறேன் பிரதர்ன்ட்டு. அவங்களுக்கு என்ன தேவை என்பதை நம்ம கேட்டு இருக்க மாட்டோம். அவங்க
அவங்களுக்கு இந்த நேரத்தில் இது பிடிக்குமென்னு சொல்லிட்டு நம்ம சிந்திச்சிருக்க மாட்டோம். ஆனா வெளியே பேசும்போது எப்படிதான் பேசிடுவோம்? அவங்கள நான் நல்லா பாத்துக்கிறேனே, என்ன நான் குறை வச்சிட்டேன்? ஃபர்ஸ்ட் நீங்க அவங்க கிட்ட பேசியிருக்கிறீங்களா? அவங்கள விசாரிக்கிறீங்களா? அவங்களுக்கு எது, ஒருவேளை முன்னாடி ஒரு காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, இதெல்லாம் செஞ்சுருப்பீங்க, இதெல்லாம் அவருக்கு பிடிக்கும் இதெல்லாம். ஆனால் இன்னைக்கு அதை கேட்டு இருக்க மாட்டீங்க, விசாரிச்சு இருக்க மாட்டீங்க, அதை பற்றி நீங்கள் யோசனை கூட பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆனால் நான் கேட்டால் என்ன சொல்லுவேன், நான் நல்லா தானே பார்த்துக்கிறேன். அல்லேலூயா. இருக்கும் பொழுது அவங்களுக்கு என்ன தேவை என்பதை செய்ய. நாளைக்கு செத்துட்ட பிறகு நீங்கன்னா மாண்டு போனவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, உருண்டு பிறண்டு அழுதாலும் திருப்பி வரமாட்டாங்க. இன்னைக்கு இருக்கும் பொழுது உன்னுடைய நினைவுல வாழ்கின்ற மனுஷனோ மனுஷியோ யாரோ ஒருத்தருப்பா, அவங்களுக்கு என்ன தேவை என்பதை கேட்டு தெரிந்து கொள். அல்லேலூயா. அப்படி நீ ஒரு வாழ்க்கை வாழ்ந்தனா நீ சொல்லுவ, இயேசு என் நம்பிக்கையா, இந்த பூமி என் சொந்தமல்ல, இயேசு என் நம்பிக்கையா, இந்த பூமி என் சொந்தமல்ல, பரிசுத்த சிந்தையுடன் என் இயேசுவை பின்பற்றுவேன், பரிசுத்த சிந்தையுடன் என் இயேசுவை பின்பற்றுவேன். இயேசு எதை எடுத்துட்டு போனார் இந்த பூமியில இருந்து? நல்லா புரிஞ்சுங்க. அவர் போட்டிருந்த ஆடையே வித்தியாசம். அந்த ஆடையில ஸ்டிச்சிங்கே இருக்காதான். அவர் போட்டிருந்த ஆடையில ஸ்டிச்சிங்கே இருக்காதான். அதை தைக்க சொல்லி அவ்வளோ அழகா தைச்சிருந்தாங்களாம். யோசேப்புக்கு எப்படி ஒரு ஆடை கொடுத்துருந்தாங்களோ பலவர்ண அங்கி, அது போல யாருக்கு ஆடை கொடுத்துருந்தாங்க? இயேசுவானருக்கும் ஒரு ஆடை கொடுத்துருந்தாங்க. அந்த அங்கி ரொம்ப நீட்டா இருக்குமா, எங்க ஸ்டிச்சிங் இதுன்னு தெரியாத அளவுக்கு அந்த ஆடையை வடிவமைச்சிருந்தாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள். அது சீட்டு போட்டு என்ன பண்ணாங்க, யாருக்கு இந்த ஆடையை அவங்க எடுத்துக்கல, ஏன்னா அந்த ட்ரெஸ் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அது முன்னாடி என்ன பண்ணாங்க, அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கும்போது அந்த ஆடையை கட்டிட்டு வேறொரு ஆடையை அவருக்கு போடுறாங்க, சிகப்பு கலர் ட்ரெஸ்ஸாக அவருக்கு போடுறாங்க. ஏன்னா அவர் உடம்புல பட்ட அடி நிமித்தம் ரத்தம் அதிகமாக வெளியே ஏறிக்கொண்டே இருக்குதான். அந்த ரத்தம் வெளியே தெரியக்கூடாது, அவருக்கு அடிப்பட்டது வெளியே தெரியக்கூடாதுன்னு பிலாத்துக்கு முன்னாடி நிற்க வைக்கும் போது முள்முடி சூட்டப்பட்டவரா சிகப்பங்கி தரித்தவரா இவரை கொண்டு வந்து நிற்க வச்சிருந்தாங்க. ஏன்னா அவர் பட்ட வேதனையை அடிங்க என்ன பண்ணக்கூடாது, வெளியே தெரியக்கூடாது என்பதற்காக. இதை யாருக்காக தெரியுமா ஆண்டவர் மறைத்து கொண்டார்? உனக்காக, எனக்காக. அந்த ஆண்டவர் இந்த பூமியில வாழ்கின்ற நாட்களில் எவைகளை வைத்திருந்தார், எவைகளை கொண்டு சென்றார் என்று நீங்க நினைக்கிறீங்க? அவர் வெறும் கையோடு தான் கடந்து சென்றார். அவரும் பூமியில வாழ்ந்தாரு, அவரும் பூமியில எல்லாம் தேவைகளை இருந்துச்சு, எல்லாம் காரியத்தையும் கர்த்தர் சந்திப்பாருன்னு வாழ்ந்தாரு. தன்னிடத்துல இருப்பது ஏழைக்கு கொடுத்தார். 2 அங்கி இருக்கிறவன் ஒரு அங்கியை யாருக்கு கொடுன்னாரு, கொடுத்தாரு. அதை செய்து காட்டி வாழ்ந்தாரு. நம்ம 2 அங்கி இருந்துச்சுன்னா ஒருத்தர் கொடுத்துருவோமா? அல்லேலூயா. இந்த பூமியிலேருந்து நீ நல்லா பீரோவா ட்ரெஸ் எல்லாம் அடுக்கி வச்சிருப்பீங்க, ரேக்கா அடுக்கி வச்சிருப்பீங்க. ஒரு காரியம் யோசனை பண்ணி, என்னைக்காவது அந்த புடவையெல்லாம் பார்த்து நான் போகும்போது நீ என் கூட வருவியான்னு கேட்டு பாருங்க, இந்த புடவை என்ன பதில் சொல்லுதுன்னு பார்ப்போம். இருக்கும் பொழுது செய்யத்தக்கவருக்கு செய் என்று வேதம் சொல்லுகிறது. நீ இயேசுவை போல தேவ சாயலுக்கு மாறினா நிறைய விஷயத்தை இழக்கணும் பிரதர். முதல்ல உன் நேரத்தை இழக்கணும், உன் சந்தோஷத்தை இழக்கணும். அல்லேலூயா. ஆனால் அந்த பூமியில் உன்னை பரதேசியானா அப்படிலாம் இல்லை. தேவன் எப்படிமா வாழ வைப்பாரு? சீமானா வாழ வைப்பாரு. 138 வேலைக்காரர்களை கொண்ட ஆபிரகாம் தன்னை குறித்து சொல்லும் போது என்ன சொல்றாரு? நான் பரதேசி. எல்லாம் சகல சம்பத்துக்கலாம் எப்போது நம்ம கொடுப்பாரு? இந்த பூமி எனக்கு சொந்தம் இல்லை, இதில் வாடுற எல்லா காரியமும் தேவன் எனக்கு கிருபையாக கொடுக்குறாரு, தவிர இதெல்லாம் எனக்கு உரியது இல்லை என்று நீ என்னைக்கு நினைக்கிறியோ அன்னைக்கு சகல சம்பத்துக்களினால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அவருக்கு தெரியும் அவன் எது வச்சிருந்தாலும் அது நிரந்தரம் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன தேடிக்கொண்டே இருப்பான் என்று. ஆபிரகாமுக்கு எது இருந்தாலும் கூடார வாசல்ல உட்கார்ந்து ஆண்டவர் மார்களே நீங்கள் வருவதை நான் காண்பேன், என் ஆவியில உணர்வேன் என்று சொல்லி என்ன பண்றானா அவன் பார்த்து கொண்டே இருக்கிறான். அந்த மனநிலைக்கு நீ வா. அப்ப நீ சொல்லலாம், இயேசு என் நம்பிக்கையா, இந்த பூமி சொந்தமல்ல, இயேசு என் நம்பிக்கையா. நீதியை பிரசங்கித்தனோ வா. ஆண்டவர் வரப்போறார் என்பதை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்.
நோவா காக்கப்பட்டதுக்கு பிரதானமான காரணம் தன் காலத்தில் அவன் செய்ய வேண்டிய கடமை எல்லாம் ஏசப்பாக்கு கரெக்டா செஞ்சான். அவன் ஒருவேளை பிற்பாடு அவனுடைய காரியம் இருக்கலாம், ஆனா அவன் பிறந்த நாட்கள் முதல் கொண்டு இந்த பூமியில அவன் பேழைக்குள்ள பிரவேசிக்கிற நாட்கள் வரைக்கும் தேவ சித்தம் அவன் வாழ்க்கையில இருந்தது. அதனால்தான் பேதுரு சாட்சி கொடுக்கிறாரு, நீதியை பிரசங்கித்த நோவா. நம்ம எதை சொல்லி கொண்டிருக்கிறோம், எதை பிரசங்கிக்கிறோம், எதை மற்றவங்களுக்கு காண்பிக்கிறோம், நம்மை தேவன் தெரிஞ்சு கொண்ட காரியத்தை எத்தனை பேருக்கு வெளிப்படுத்தி எத்தனை ஆத்துமக்களை நம்ம அறுவடை செய்திருக்கிறோம் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க போறோம். நோவா காலத்தில் நடந்த அதே காரியம் மறுபடியும் நடக்க போகுது, மறுபடியும் நடக்க போகுது. அழிவு வரப்போகின்றது. ஆண்டவர் தப்பித்துக் கொள்வதற்காக வாசல்களாய் என்ற நோவாவை தெரிந்து கொண்டதை போல உங்க எல்லாரையும் இன்னைக்கு தெரிஞ்சு கொண்டு இருக்கிறார். நீ சொல்ல வேண்டிய இடத்துல தேவனை குறிச்சு சொல்லு, பேச வேண்டிய இடத்துல கர்த்தர் குறிச்சு பேசு, பிரசங்கம் பண்ண வேண்டிய இடத்துல தேவனை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டே இரு. சோர்ந்து விடாதே, கர்த்தர் உன்னை பார்த்துக்கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் உன்னோடு கூட எத்தனை நபர்களை நீ சந்திக்கிறாய், எத்தனை பேருக்கு சுவிசேஷத்தை சொல்ற, எத்தனை பேரு தேவனுக்குள்ள நீ கொண்டு வரன்ட்டு தேவன் உன்னை பார்க்கிறாரு. மனுஷனோ ஒருவேளை உன்னை சார்ந்த உன் சபையின் ஊழியக்காரன் உன்னை பார்க்கல, பரலோகத்திலிருந்து ஒரு கண்கள் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறது. நான் நோவாவும் நம்பினது போல உன்னையும் நம்புற மகள, நான் நோவாவும் நம்பினது போல உன்னையும் நம்புற மகனே, நீ தேவ சாயலுக்கு மாறு. எல்லாம் அப்படி தேவ சமுத்திரம் ஒப்பு கொடுக்க போற, எல்லாம் எழுந்து நிக்கலாமா? தேவ சமுத்திரம் ஒப்பு கொடுத்து எழுந்து நிற்போம். ஆண்டவர்கிட்ட சொல்ல போற, ஆண்டவரே, நோவா தன் காலத்துல இருந்தவர்களுக்குள்ள நீதிமானா இருந்தபடியினால, நீதிமானும் உத்தமனும் என்று சொல்வது மட்டுமல்ல, தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டே இருந்த ஆண்டவரே, தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டே இருந்த ஆண்டவரே, நாங்க எப்படி இருக்கிறோம்? ஒருவேளை ஆலயத்துக்குள்ள இருக்கும்போது தேவனை தேடுறோம், தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுறது போல எங்களை காண்பிக்கலாம். வெளியே இருக்கும்போது என் நிலை எப்படி இருக்குது ஆண்டவரே? என் நண்பர்களோடு கூட இருக்கும்போது, என் உறவுக்காரங்களோடு இருக்கும்போது, என் வீட்டுக்குள்ள இருக்கும்போது என் நிலை எப்படி இருக்குது நான் யோசிச்சு பார்க்கத்தக்கதாக ஒரு விசையா என்னை தாழ்த்துற ஆண்டவரே. என் நம்பிக்கை இயேசுவா இருக்குதா, இல்லை என் நம்பிக்கை என் பலமா இருக்குதா, என் பணமா இருக்குதா, என்னை சார்ந்த ஒருவேளை பொண்ணோ பொருளோ சகல காரியமோ என் நம்பிக்கை இருக்குதா ஆண்டவரே? நீ யார சார்ந்து வாழலாம்னு நினைச்சாலும் ஒரு நாள் கைவிடப்படுவாய். இயேசுவானவரே, நம்பிக்கையா வாழ, இந்த பூமியில வாழ சொல்லு, என் நம்பிக்கை நீதானு சொல்லு. என் இருதயத்துல கொஞ்ச நாளா ஒரு காரியங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் சொல்லினே இருக்கிறாரு, நீ என்ன நம்பிக்கையா கொண்டிரு. எந்த மனுஷனையும் பார்க்காத, எந்த மனுஷனையும் நேசிக்காத, எந்த மனுஷனையும் அதிகமா அனுபவிக்காத. ஆண்டவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஒரு வருகையினாலோ இல்ல காலங்கள் முடியும் போதோ, தரிசனங்கள் நிறைவேறப்பட போதோ எனக்கு தெரியாது. ஆண்டவர் சொல்லிட்டே இருக்கிறார், கடைசி காலத்துல என் நம்பிக்கைலாம் ஆண்டவரா இருக்கட்டும், என் நம்பிக்கைலாம் ஆண்டவரா இருக்கட்டும். ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே, இந்த பூமியில நான் வாழ்கின்ற காலமெல்லாம் நீதியை பிரசங்கித்த நோவாவை போல என் நேசருக்கு, என் நேசருடைய இருதயத்துக்கு எது பிடிக்குமோ அதை நான் தகப்பனே சேர்க்கத்தக்கதாக ஒரு ஆவியின் அபிஷேகம் என் மேல ஊற்றப்படட்டும் சொல்லு. ஆண்டவரே, எனக்கு பிரசங்கிக்க தெரியாது, நான் நல்ல பிரசங்கி கிடையாது, ஆனா கர்த்தர் சொல்றாரு, ஒரு ஆத்துமாவை திருப்பத்தக்கதாக உன் நாவிலே என் வார்த்தைகளை வைத்திருக்கிறேன். நீ பேசுவாயாக, ஆத்துமாக்களுடைய இருதயம் திரும்பும், அவர்கள் தேவனை தேடுவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆண்டவரே, நோ போல எனக்கு பேசவோ பிரசங்கிக்கவோ தெரியாது ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு, நீ அநேகருடைய இருதயத்தை திருப்பத்தக்கதாகத்தான் நோவாவை போல உன்னை நான் தெரிஞ்சு கொண்டேன், நோவாவை போல உன்னை தெரிஞ்சு கொண்டேன்.
எத்தனை நேரம் ஆத்மாக்களுக்காக அங்கலாய்த்திருக்கிறாய். எத்தனை நேரம் தேவ சமூகத்தில் அமரும்போது ஆண்டவரே ஒரு ஆத்மா என்னால கொண்டு வரப்பட்டன்னு சொல்லிட்டு நினைச்சிருக்கிற. எத்தனை நேரம் ஆண்டவரே ஆத்மாக்களால் நான் இதோ தகப்பனே உண்மை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி என்னைக்கு யோசனை பண்ணி இருக்கிற. இங்க வரும் போதெல்லாம் ஓம் பிரச்சனை, ஓம் போராட்டம், ஓம் நிந்தனை என்று சொல்கிறாயே தவிர ஆத்மாக்களுக்காக எந்த நேரத்தில் சேர்ந்து சோதித்து இருக்கிறாய் யோசித்து இருக்கிற. ஆண்டவர் கேட்கிறாரு, ஆண்டவர் இந்த பூமி எனக்கு நம்பிக்கை இல்லை என்று சொன்னாதான் ஆண்டவர் நான் உன்னை நம்புவேன். உன்னை நம்பினாதான் உனக்குரியது எது என்று இந்த பூமியில தேடுவேன். ஆண்டவர் எல்லாம் ஒப்பு கொடுத்து இயேசு என் நம்பிக்கையா, இந்த பூமி என் சொந்தமல்ல. இயேசு என் நம்பிக்கையா, இந்த பூமி சொந்தமல்ல. பரிசுத்த சிந்தையுடன் பரிசுத்த சிந்தையுடன் இயேசுவை பின்பற்றுவேன். பரலோகமே என் சொந்தமே, எங்கு காணேனோ. பரலோகமே என் சொந்தமே, எங்கு காணேனோ. என் இன்ப இயேசுவை நான் எங்கு காண்பேனோ. என் இன்ப இயேசுவை நான் எங்கு காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே, எங்கு காண்பேனோ. ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார்.